வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியலில் குடிமையியல் அலகு 2 ஊடகமும் ஜனநாயகமும் இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 209 வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மதிப்பீடு ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள். ரெண்டாவது, கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது, உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் வந்து தொலைக்காட்சி. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வெகுஜன ஊடகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கலையே ஆ மற்றும் ஆ, அதாவது வானொலி தொலைக்காட்சி இது ரெண்டுமே. 5, ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நடுநிலையான தகவல் தருவதற்கு. அடுத்து ரோமன் லெட்டர் 2 கோடிட்டங்களை நிரப்புக. 1, உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம். ரெண்டாவது, ஒவ்வொரு தனி மனிதனும் டேஸ் ஆகும், ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மூணாவது கேள்வி என்னன்னா, அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, ஜோகன்னஸ் குட்டன்பர்க். 4வது கேள்வி, நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு டேஸ் ஆகும், நெறிமுறை. 5, இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் வந்து டேஸ் ஆகும், ஆகாசவாணி. அடுத்து ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறு அளவிலான ஊடகம் அப்படின்னா இது வந்து கருத்தரங்கம், சமூக ஊடகம் அப்படின்னா முகநூல், அச்சு ஊடகம் அப்படின்னா சுவரொட்டிகள், இணைய ஊடகம் அப்படின்னா கூகுள் இணையம். அடுத்து ஒலிபரப்பு ஊடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரைப்படங்கள். இதுக்கான நம்பர் 43152. அடுத்து ரோமன் லெட்டர் 4 கீழ்காணும் வினாக்களுக்கு கீழ்காண்டும் வாக்கியங்களை சரியானவற்றை டிக் செய்யவும். 1, கூற்று அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. காரணம், பொதுமக்களுக்கும் தகவல் வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 2வது, சரியான ஒன்றை கண்டுபிடிக்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் 5 இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கீச்சகம். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. 210 எடுத்துக்கோங்க. 210 வந்து பார்த்திங்கன்னா 3வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1வது இருக்குல்லையே ஆ மற்றும் ஈ சரி. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ரோமன் லெட்டர் 5 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கவும். முதல் கேள்வி, ஊடகம் என்றால் என்ன. இதற்கான விட 205வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 205வது பக்கம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேரலோ, ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதாகும். இது அதுக்கப்புறமா இங்கே 2வது பாயிண்ட்டும், ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 210 எடுத்திங்கன்னா 2வது கேள்வி பார்க்கலாம். சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள். இதற்கான விட 207வது பக்கத்தில் இருக்குது. 207 வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து 2 4 6 8 12வது லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து செல்கிறது. இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதிலிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2வது கேள்விக்கான ஆன்சர். திரும்ப 210வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் 3வது கேள்வி வந்து பாருங்கள், உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை. இதற்கான விட 207 தான் இருக்குது. 207 வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் ஊடகம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள், உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகும். இதுதான் 3வது கேள்விக்கான ஆன்சர். திரும்ப 210 எடுத்திங்கன்னா அதில் 4வது கேள்வி பாருங்கள், ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் நிரூபிக்கவும். இதற்கான விட 205வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 205 எடுத்திங்கன்னா அதில் இங்கே பாருங்கள், மக்களாட்சி 4வது தூண். அதில் வந்து 3வது லைனு, ஊடகம் மற்றும் 3 துறைகள் செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மை உறுதி செய்கிறது. இந்த 4வது தூண் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களின் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது. இதிலிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 210வது பக்கம் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின், அதாவது ஊடகத்தின் ஏதாவது இரண்டு பொறுப்புகளை கூறுக. இதற்கான விட 206வது பக்கத்தில் இருக்குது. 206 வந்து பார்த்திங்கன்னா நெறிமுறை மற்றும் பொறுப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஊடகம் என்பது அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலமாகவும் பிரதிபலிக்க வேண்டும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். இதான் வந்து பார்த்திங்கன்னா 5வது கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 206 இருக்குது. அடுத்து 210வது பக்கம் எடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தாச்சும். அடுத்து ரோமன் லெட்டர் 6 பாருங்கள்.
கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கும் முதல் கேள்வி, ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இதற்கான விட 205வது பக்கத்தில் இருக்குது. 205 வந்து எடுத்துக்கோங்க. 205 வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தின் வகைப்பாடு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. அடுத்து 210வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது கேள்வி பாருங்கள், ஜனநாயகத்தில் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது? இதற்கான விட 207வது பக்கத்தில் இருக்குது. 207 வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு. அதில் ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும். நமது ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தியாகும். இது ஜனநாயகத்தின் மதிப்புகளையும் பலப்படுத்துகிறது. இது மக்களுக்கு அறிவையும் வலிமையையும் அளிக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. அடுத்து 2வது கேள்வி எழுதணும் இல்லையா, ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்துச் செல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் வாருங்க. 207 இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஊடகம் அறிக்கைகள் அளிப்பது மட்டுமல்லாது அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மேலும் ஊடகம் அரசாங்கத்தை கண்காணிக்கும் பணிகளையும் செய்கிறது. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரமில்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். இதுவரைக்கும் எழுதிக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். 210 எடுத்துக்கோங்க. 3வது கேள்வி பாருங்கள், ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? இதற்கான விட 208வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 208 எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாட சுருக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியில் ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து வந்து இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து 2வதாக இருக்கிறது எழுத வேணாம். அதாவது ஊடகம் என்பது தொடர்பு கொள்ளும் முறையாகும். மீடியா என்பது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மை ஆகும். இது தேவை கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய நவீன ஊடகங்களான தொலைக்காட்சி, வானொலி, நாளிதழ்கள் மற்றும் இணையம் மூலம் கோடிக்கணக்கான மக்களை தகவல்கள் சென்றடைய உதவுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றத்தினால் மக்கள் ஒருவருக்கொருவர் எளிதில் தொடர்பு கொள்ள முடியும். இதையும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு தகவலை பற்றி பொதுவான கருத்தினை ஏற்படுத்தி விழிப்புணர்வை உருவாக்குகிறது. இதையும் எழுதிக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஊடகம் இந்த உலகத்தை மக்களுக்கு மிக அருகில் கொண்டு வருகிறது. இதை எழுதிக்கோங்க. அடுத்து, உலகில் எங்கு ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதனை உடனடியாக மக்களுக்கு உண்மைத்தன்மையுடன் கொண்டு சேர்க்கிறது. இதை எழுதிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் என்பது அந்த பொருள் மட்டும் வேணால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பக்கத்தில். ஊடகம் என்பது தொடர்பு கொள்ளும் முறையாகும். மீடியோ என்பது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். இது மட்டும் வேணால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடச்சுருக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KK Facts நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோடு பார்க்கலாம். தேங்க்யூ.